நான் லெனினை பற்றி ஒன்று படித்தேன், ஆச்சரியமான விஷயம். லெனினுக்கு இடுப்புக்கு மேலே தலை வரைக்கும் உயரம் கரெக்டான், இடுப்புலேருந்து தலை வரைக்கும் உயரம் கரெக்டான், இடுப்புலேருந்து கால் குட்டையாம் லெனினுக்கு. அவர் உட்காந்தாருன்னா, இந்த நாற்காலில் உட்காந்தாருன்னா கால் வந்து தரையில் படாதான் அவருக்கு. இப்போ எல்லாருக்கும் உட்காந்தவொடனே கால் படுது இல்லை, அவருக்கு கால் எட்டாது, உட்காந்தாருன்னா எட்டாதான். அதை கேட்குறாங்க லெனின்ட்ட, இடுப்புக்கு கீழே உங்களுக்கு கால் குட்டையாக இருக்குது, அது ஒரு மாதிரியான காம்ப்ளெக்ஸை உண்டு பண்ணலையா? காலுங்கிறது நிற்கும் போது பூமியில் படணும், கரெக்டாக படுது, உட்காரும் போது அது எப்படி இருந்தால் எனக்கு என்ன, புரிஞ்சு போச்சு. பாருங்க எப்படி அவங்களாம் லீடராக இருந்தாங்கன்னா குறைய ஒரு பெரிய குறையாவே நினைக்கல. நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் வருத்தப்பட்டு இருக்க வேண்டியது தானே. இந்த தமிழ்நாட்டில் ஒரு விளம்பரம் போட்டே கெடுத்து விட்டான். என்ன, 6 வாரத்தில் சிகப்பழம் சிவப்பாயிடணும், எல்லோரும் சிவப்பாயிடணும், எல்லாம் சுண்ணாம்பள்ளி பூசிக்கங்களேன், யாரும் வானான்னு இல்லை, மூஞ்சி அப்படியே வேக வச்சு எங்கேயாவது எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. நான் வெள்ளையாக்கு எதிராக பேசலை, கருப்பாக இருந்தால் என்ன கெட்டு போச்சுன்ற. இப்போ ஏன் கருப்பாக இருக்கக்கூடாதா? இன்றைக்கி ஒன்று எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள்லாம் வெள்ளூர் பக்கத்தில் கிராமத்தில் இங்கெல்லாம் வந்தவங்கன்னு உங்கள் தலைமை ஆசிரியர் உங்கள் தாளாளர் சொன்னார் ஒரு கவனம். நம்ம தோல் கருப்பாக இருந்தால் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அர்த்தம்? நம்ம தாத்தாவும் பாட்டியும் கழனியில் வெயிலில் உழைச்சவன் அர்த்தம். உழைச்சவன் பரம்பரைங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயமே ஒழிய ஒருபோதும் வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையே. வெக்கப்பட என்ன இருக்கு? நான் நிறமா இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறமா இருந்திருக்கலாம் அப்படின்னா வேண்டாம். சிவானந்தான்னு ரிஷிகேஷில் ஒரு சாமியார் தான். எல்லாம் நான் படித்தது தான். நான் இவ்வளோ சொல்கிறேன்னா நானா சொல்ல முடியுமா? எல்லாம் புத்தகம் படித்ததால் தான். படிக்க படிக்க எவ்வளோ நமக்கு விஷயம் கிடைக்குது பாருங்கள் லைஃப்பில். எனக்கு என் காரில் புத்தகம் இருக்கும், நான் எங்கே பிரயாணம் பண்ணாலும் புத்தகம் இருக்கும். பிளேனில் போகிறதா இருந்தால் கூட பேக்கில் 2 புக்கு இருக்கும். என் பிளேன் 2 மணி நேரம் லேட்டு அப்படிமா, 2 மணி நேரம் லேட்னா எல்லாம் குய்யோ முறையான்னு கற்றுவான். எனக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஒரு புத்தகத்தை முடிச்சிடலாம், ஈஸி. ஒரு பிளேன் லேட்டாக பண்ணால் போயிட்டு போகுது, என்ன கெட்டு போச்சு, படிச்சிடலாம். எல்லா இடத்துலையும் புக்கு வச்சுருக்கணும், எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் 2 விஷயம் உங்கள் கையில் எப்போவுமே இருக்கணும். என்ன, ஒரு ஸ்கிரிப்ளிங் பேடும் பேனாவும் இருக்கணும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு 2 புத்தகம் இருக்கணும். எந்த நேரத்தில் ஏதாவது தோணும் உடனே அந்த ஸ்கிரிப்ளிங் பேட் பேனால் எழுதி வச்சுக்கணும். எந்த நேரமும் டைம் கிடைக்கலாம், திடீர்னு புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். இந்த 2ஐயும் கையில் வச்சிருக்கிறவன் 50% வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். 50% வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டானே அர்த்தம். சிவானந்தா ஒரு செய்தி, அவருடைய கதை பாருங்க, எவ்வளோ மறக்கவே முடியாத கதை. இத்தனைக்கும் அவர் ரிஷிகேஷில் உட்காந்துருந்த ஒரு சாமியார். பட்டு மோட்டிவேஷனல் தாட்ஸுக்கு அவர் கொடுத்துருக்கிற ஒரு கான்ட்ரிபியூஷன் எவனும் கொடுக்க முடியாது. காட்டில் ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாட போனான்னா, அந்த காட்டில் மரக்கிளையில் ஒரு கிளியும் காக்காயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததுதான். இந்த திமிரு பிடிச்ச கிளி காக்காயை பார்த்து சொல்லிச்சான், யூ டேரக்டி காக்காய் தள்ளி. காக்கா கேட்டுச்சு, நான் என்ன தப்புன்னா என்னையும் தள்ளி போக சொல்கிறேன், நீ பிளாக் அண்ட் ஒயிட், நான் மல்டி கலர். பஞ்சவர்ண கிளி இல்லையா, நான் மல்டி கலர். உடனே காக்கா சொல்லிச்சான், ஏன் கருப்பாக இருந்தால் என்ன மட்டமா அப்படி? உனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்தா கூட கலர் டிவி தான் எல்லாம் வாங்கிக்குவாங்களே ஒழிய பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க, தெரியுமா உனக்கு அப்படி. காக்கா சொல்லிச்சு, நான் என்ன பண்ண முடியும், என்னை கடவுள் படைக்கும் போது கரண்ட்டு கட்டாக போயிருக்கும், அது ஏன் தப்பு இல்லை, கருப்பாக போயிருப்பேன், இதுதான் பெரிய விஷயம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கு. எது காக்காயும் கிளியும் பேசி. இந்த வேட்டைக்கு வந்தவன் இப்படி பார்த்தான், டக்குன்னு கிளியை பிடிச்சிட்டான். இப்போ நான் காக்காயாக பிடிப்பேன்? காக்கா பிடிக்கிறதுக்கு காட்டுக்கெல்லாம் போகணும் ஒன்றும் அவசியம் இல்லையே, இங்கேயே பிடிக்கலாமே. டக்குன்னு கிளியை பிடிச்சிட்டேன். கிளி கீச்சு மூச்சு கத்துது. உடனே காக்கா எப்படி பார்த்து சொல்லிச்சான், நல்ல வேலைப்பா நான் பிளாக் அண்ட் ஒயிட். கிளியை பிடிச்சி கூண்டுக்குள்ளே வச்சு தூக்கிட்டு போயிட்டேன். இந்த காக்கா பார்த்தது, ஐயோ பாவம், நம்ம ஃப்ரெண்டு நம்மளை திட்டினா கூட நம்ம ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தது, பிடிச்சிட்டு போயிட்டானே, எதுக்கு பிடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு காக்கா ஃபாலோ பண்ணி போய் வீட்டுக்கு போய் அந்த கிளியை உள்ளே வச்சு அவன் பேசுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறான். காக்கா உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். கிளியை பேச என்ன பண்ணுவாங்களாம், இந்த பூண்டு இருக்குல்ல, கார்லிக் பூண்டு, அதை நெருப்பில் தொட்டு கிளியோட நாக்கில் வைப்பானா, நாக்கு குழையிறதுக்காக பேசுறதுக்கு. குட் மார்னிங் சொல்லு அப்படிங்கிறான். இவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை, குட் மார்னிங் சொல்லு அப்படி. கிளிக்கு வரல, கீச்சு மூச்சுன்னு கத்துது, பூண்டை வச்சுட்டேன். அது இன்னும் கத்துது, லபோ திபோன்னு கத்துது. காக்கா பரிதா அம்மா இப்படி பார்த்து. அன்றைக்கி அமாவாசைன்னா காக்காய்க்கு சோறு வைப்பாங்கல்ல, அந்த வேட்டைக்காரனுடைய மனைவி வாசலில் வந்து காக்காய்க்கு சோறு வச்சு கா கா கான்னு கூப்பிட்டுருக்குறான். உடனே இந்த காக்கா அந்த சோத்தை இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பி இந்த கிளியை பார்த்துட்டு மறுபடியும் அந்த சாதத்தை பார்த்து திரும்பி இப்படி பார்த்துட்டு டக்குன்னு சொல்லிச்சான், பார்த்தியா கிளியை பார்த்தியா, அவன் பாஷையில் உன்னை பேச வைக்கிறதுக்கு சூடு வைக்கிறான், அவன் பாஷையில் உன்னை பேசுறதுக்கு சூடு வைக்கிறான், என்னை என் பாஷையில் கூப்பிட்டு சோறு வைக்கிறான். பட உன்னை விட 1000 மடங்கு நான் கிரேட் போ. அந்த கான்ஃபிடென்ஸ். நான் கருப்பாக போயிட்டேனே, குட்டியாக போயிட்டேனே, என் பல்லு இப்படி போச்சு, அதெல்லாம் இதில் என்ன பெரிய விஷயம், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப்பில் என்ன கிடைச்சிருக்க பர்சனாலிட்டி அதை வச்சுட்டு மேலே நேரம் எப்படி இருந்தால் என்ன,
இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. படிக்கிறது அதை நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நம்ம தோற்றத்தில் நமக்கு ஆல்ரெடி கிவன், அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்? மாற்றி நீங்க அந்த விவேகம் தெரிஞ்சுக்கணும். மாற்றி அமைக்கப்பட முடியாதவை குறித்து வருத்தப்படாதீர்கள். மாற்றி அமைக்கப்படக்கூடியவற்றை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதான் வாழ்க்கை. மாற்றி அமைக்கவே முடியாதுன்னு தீர்மானமான விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் எப்போ நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னா தேடி தேடி படிக்கணும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எத்தனை விஞ்ஞானிகள் எவ்வளவு உண்மைகளை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவு ஞானிகள் எத்தனை உண்மைகளை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஓஷோ புக்ஸ்னா உயிர். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு மனுஷன் சிந்திச்சதே கிடையாது. இந்த உலக வரலாற்றிலேயே அப்படி சிந்திச்ச மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டால், நிறைய படித்தவன் சொந்தமாக சிந்திக்கிறது இல்லை. நான் சொல்கிற விஷயத்தை குறிச்சுங்க. நிறைய படித்தவன் சொந்தமாக சிந்திக்கிறது இல்லை, சொந்தமாக சிந்திக்கிறவன் படிக்கிறது இல்லை. ஆனால் நிறைய படித்து சொந்தமாக சிந்தித்தவன் ஓஷோ மட்டும்தான். அதனால தான் வித்தியாசமாக சிந்திச்சார். யாரும் இது வரைக்கும் திங்க் பண்ணாத ஆங்கிளில் சிந்தித்தவன் ஓஷோ. உலகத்தையும் ஒரு கலக்கினவன். காரணம் என்னன்னா, அவர்கிட்டையும் ஒரு கெட்ட குணம் உண்டு. நடக்கிற இடம், போகிற இடம், பாத்ரூம் எல்லா இடத்துலையும் புக் இருக்கும். அவர் எப்போ எதை எடுத்து படிப்பார், எப்போ பார்த்தாலும் புத்தகமாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அவருடைய கம்ப்ளீட் எல்லா இடத்தையும் புத்தகத்தை வச்சுக்குவார். புத்தகத்து மேலே அவருக்கு அவ்வளவு காதல். அப்போ என்ன நன்மைன்னா, எந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கிற எந்த செய்தியை பற்றியும் அவரால் சொல்ல முடிஞ்சது. ஒரே காரணம், அப்படி ஒரு படிப்பு. அதனால் படிப்பது, தேடி தேடி படிப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த பழக்கம். ஒன்றுமே படிக்காமல் பெரிய அறிவாளி மாதிரி பேசக்கூடாது. சில ஒன்றும் படிச்சிருக்க மாட்டான், மகா அறிவாளி மாதிரி பேசுவான். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு பேச்சாளர் இருக்கிறார். நான் அதிகம் படித்தவன் இல்லை என்றாலும் கூட, எனக்கு எதுவும் தெரியாது என்றாலும் கூட, படித்தவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எப்படி இருக்கும் நமக்கு? நீ தான் ஒன்றும் படிக்கலையே, வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தானே. ரொம்ப அறிவாளி மாதிரி 10 பேரை ஏன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குற? கோபமாக வரும். ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பெரிய ஆளவர், நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்? படிச்சுட்டு பேசணும், சிந்திச்சுட்டு பேசணும். நம்ம படித்ததை அப்படியே எடுத்துக்கக்கூடாது. படித்ததை உள்வாங்கி சிந்திச்சு அதன் பிறகு அதை வெளியிடுறதுக்கு பழகணும். நல்ல நினைவாற்றலை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓரளவுக்கு அது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். இப்போ வெளிநாட்டு கல்வி முறையில் நினைவாற்றலுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இந்திய கல்வி முறையில் நாம் நினைவாற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதை டப்பா அடித்து சொல்கிறது, மனப்பாடம் பண்ணி சொல்கிறது அப்படி இல்லை. நம்ம மனசுக்கு கல்வி வந்தால் தான் வாழ்க்கைக்கு அது வரும். வெறும்ன புஸ்தகத்தில் இருந்துட்டா அது வாழ்க்கைக்கு வராது. அதனால நம்முடைய கல்வி முறையில் மனசில் வாங்கு. நாங்கள்லாம் வாய்ப்பாடு படித்த போதெல்லாம் கூட வாய்ப்பாடு மனப்பாடமாக ஒப்பிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி போய்ட்டு கால்குலஸ் வச்சுக்கிட்டுலாம் டக்குன்னு அப்படிலாம் போட முடியாது. நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், நீங்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவங்ககிட்ட போங்க, எவ்வளோ டிஃபிகல்ட்டான கணக்கு வேணால் கொடுங்க, ஒரு பேப்பர் ஒரு பேனா இல்லாமல் அப்படியே போடுவாங்க. அதுவும் அடுத்தவன் கணக்குன்னா ஆசாசியாக போடுவாங்க, அப்படி கிட்டுக்கிட்டுன்னு போடுவாங்க. எப்படி முடியும்னா பழக்கம். அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் வாங்கும்போதே அவங்க எதுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு, எதுக்கு 20% டிஸ்கவுண்ட்டு. நம்ம இந்தியர்கள் விலையை பார்க்காம வாங்க மாட்டோமே, எல்லா விலையும் பார்த்து கணக்கு பண்ணி பில்லு மைண்டில் போட்டுருந்தாங்க. மொத்தம் இவ்வளோ தான் அப்படின்னு அந்த சூப்பர் மார்க்கெட்டில். அங்கே போய் பில்லை போட்டால் அவன் தப்பு தவறுமாக போடுறான். இத்தனைக்கும் அவன் கம்ப்யூட்டரில் வச்சு அடிச்சு எல்லாம் தப்பாக போட்டான். அப்போ நாங்கள் சொன்ன கிடையாது, நீ போடுற கணக்கு தப்பு, அது இவ்வளோ தான் வரணும் அப்படின்னு. அவன் சொன்னான், நீ எப்படி கையில் கால்குலேஷனே இல்லாமல் கணக்கு பண்ணுற அப்படின்னு. உடனே நாங்கள் எங்கள் மெத்தட் சொன்னோம், இந்த 3 × 3 9 ஆச்சா, 9ல் 2 கழிச்சியா, 7 ஆச்சா, 7க்கு அப்புறம் அது 10% போச்சா, அப்போ 7 ரூபா கழிச்சு தான் கிட்டு கணக்கு சொல்லி முடிச்சோம். அப்படியே திகைச்சு போய் அப்படியே பார்க்குறான். அதாவது வாயாலேயே கணக்கு போடலாங்கிற கான்செப்டே தெரியல அவங்களுக்கு. இங்கே மனசை வேலை வாங்கி நம்ம பழகி இருக்கிறோம். மனசை வேலை வாங்குகிற பழக்கம் நம்முடைய கல்வி முறையில் இருக்குது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ நல்ல தேடி கற்கணும், நிறைய கற்கணும், உள்ளுக்குள்ளே வாங்கணும், அதை சிந்திக்கணும், வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். உன்னுடைய வாழ்க்கையை பிறரால் தீர்மானிக்க முடியாது. உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது உன் கூடவே இருந்தால் கூட உங்கள் அப்பா அம்மாவால் கண்டுபிடிக்க முடியாது. உன்னோட என்னதான் நெருங்கி பழகினாலும் உன்னுடைய திறமை என்ன என்பதை உங்கள் ஆசிரியரால் கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய முழு திறமை என்ன என்பது உனக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ரகசியம். அதை படிப்பதன் மூலம் நீ பன்மடங்காக பெருக்கிக் கொள்கிறாய். சிந்திப்பதன் மூலம் அதை மேலும் 1000 மடங்காக நீ ஆக்கிக் கொள்கிறாய். எனவே நிறைய படிக்க வேண்டும், படித்ததை குறித்து சிந்திக்க வேண்டும். திருவிளையாடற் புராணம்னு ஒரு நூல், அதில் மாணவன் அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. மாணவனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பழைய நூல் திருவிளையாடற் புராணம். அதில் சொல்கிறான், அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும். இது தென்றலை பற்றி சொல்கிறார். தென்றலில் தாமரை வாசனை வருது, தென்றலில் முல்லை வாசனை வருது, தென்றலில் மல்லிகைப்பூ வாசல் வருது. ஆனால் தென்றலுக்கு ஒன்றுமே ஒரிஜினலாக கிடையாது.
அது எப்படின்னா, தாமரையில் தாமரையோட வாசனையை எடுத்துக்கிச்சு, முல்லையில் முல்லையோட வாசனையை எடுத்துக்கிச்சு, தாழம்பூல தாழம்போட வாசனையை எடுத்துக்கிச்சு. அது அந்த பாட்டில் எழுதுறான் பாருங்க அந்த புலவர். பொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பங்கயம் துழாவி பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தரு தாவி கொங்கலர் மலர்கூட்டுண்டு குளிர்ந்து மெல்லென்று தென்றல். அந்த தென்றல் எப்படா வந்ததுன்னா, ஸ்டூடெண்ட் மாதிரி. என்ன ஸ்டூடெண்ட் மாதிரி? அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் அன்றே. எங்கெல்லாம் அறிவு கிடைக்கிறதோ அவற்றை எல்லாம் சேகரித்துக் கொள்ளுகிற ஒரு மாணவனை போல தென்றல் விளங்கியது என்று திருவிளையாடற் புராணத்தில் ஆசிரியர் எழுதுகிறார். அப்படி ஒரு சிறந்த மாணவனாக இருந்து நாளை எதிர்கால இந்தியாவின் வலிமை மிக்க தலைவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். மிக அருமையான ஒரு பள்ளி கட்டிடம், அமைப்பு, கல்வி முறை, நிர்வாகம், கட்டுப்பாடு, நல்ல உணவு முறை, நல்ல பயிற்சி முறை என்று உங்களை செதுக்குவதற்காகவே அமைக்கப்பட்ட அருமையான ஒரு பள்ளி. இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யூட்டிலைசேஷன், ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிற போது 100% 100க்கு 100 அதை பயன்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் பயன்படுத்துவதால் தான் இந்த பள்ளி எப்போதும் 100க்கு 100 எடுத்துக்கொண்டிருக்கிறது, மாநிலத்தில் முதலிடத்தை பெறுகிறது, பல்வேறு வகையான பெருமைகளை தட்டிச் செல்லுகிறது. இவற்றையெல்லாம் தொடர்ந்து காப்பாற்றுங்கள். மதிப்பெண் தருகிற கல்வி அவசியம். மதிப்பெண் தருகிற கல்வியை சிலபஸிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மதிப்பை தருகிற கல்வியை புத்தகங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வை உயர்த்துங்கள். வணக்கம், நன்றி.